5 இடங்கள் ஆலயம் இருக்குது சார். வடநாட்டில் ராஜஸ்தான் புஷ்கர், திருக்கண்டியூர் ரிஷிகள் பூஜை பண்ண ஸ்தலம் தான். உத்தமர் கோயில், மும்மூர்த்திகள் ஸ்தலம்னு சொல்லக்கூடியது கொடுமுடி. இந்த திருப்பிடவூர்னு சொல்லக்கூடிய திருப்பட்டூர், இந்த கோயிலுடைய தாற்பயமான ஸ்தல புராணம். அது பிரம்மாவுக்கு 4 அகந்தை கர்வம் நீங்கப்பட்ட ஸ்தலம். பிரம்மாவுக்கும் 5 தலை, ஈசனுக்கும் 5 தலை. பிரம்மாவுக்கு தேஜஸ்னா உடல் பலம் இருக்குது. இந்த உலகத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றல் தண்ணி ஒரு 4 அகந்தை கர்வம். ஈஸ்வரனையே மதிக்காத போக்கு பார்க்கிறார். ஈசன் ஒரு தலையை கொய்துறார். கொய்த ஸ்தலம் தான் திருக்கண்டியூர், திருவியார் பக்கம் இருக்குது. கொய்ததோடு அல்லாமல் சக்தி அனைத்து இழந்த போது சாப விமோசனம். தக்க நேரங்களும் தக்க சமயங்களும் வரும் பொழுது அது 5 தலை கொண்ட சென்ற ஆடல் படிச்சு திருவாசகத்தை 78 செல்வரும் பரமனை மதித்திராய் பங்கயாசனன் ஒருதலை கிள்ளி ஏற்றின் கந்தபுராணத்தில் வரும் உலகம் 3 ஒருங்கினின் படைத்த மலரின் தன்னை வான்சமன் நக்கீடு கொடுத்துள்ளார். கொய்ததோடு அல்லாமல் சக்தி அனைத்து எழுந்த பொழுது சாப விமோசனம். தக்க நேரங்களும் தக்க சமயங்களும் வரும் பொழுது இந்த ஸ்தலத்தில் துவாதசன் சொல்லக்கூடிய 12 ஈசனை வச்சு பூஜை பண்ணுறார் பிரம்மன். பூஜைகள் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு அனுகிரகம் செய்கிறார். அதான் பிரம்மாவுக்கு அனுகிரகம் செய்த ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர். அம்பாளுடைய பிறந்த பிரம்ம சம்பத் கௌரி. சம்பத்னா இழந்து போன சொத்தை தேஜஸை வழங்கிய கௌரி பிரம்ம சம்பத் கௌரீஸ்வரர் அம்பாளுடைய பெயர். ஆலயம் கேட்டிங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒரு நல்ல நிகழ்வு வந்து இறைவன் காட்சி கொடுத்தது ஆலயம். உதாரணமாக திரு காலகிசிவரி வேடன் கண்ணப்ப நாயனார் காட்சி கொடுத்தது. சிதம்பரம் வேகராபாதர் பதஞ்சலி முனிவருக்கு காட்சி கொடுத்தது. மதுரை சுந்தரபாண்டிய நக்கீரருக்கு காட்சி கொடுத்தது. இது பிரம்மனுக்கே தன்னுடைய இழந்த போன சக்தி கிடைத்த இடம். இறைவனை சந்திப்பது நிகழ்வு நம்ம பார்க்கறது காட்சியாக சொல்ல. ஈசன் விதி இருப்பின் விதி கூட்டியார்லங்க. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்வு ஏதாவது நடக்கணும், அந்த மண்ணையை நம்ம மிதிக்க முடியுங்கிற ஐதீக முறை. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு கூட ஒரு மங்களகரமான குருவுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடியதான் பிரம்மன். குருவுக்கு வந்ததான் மஞ்சள் காப்பு, மஞ்சள் அசுரம், மஞ்சளே பிரசாதம். இங்கே பிரம்மா 6 அடி உயரத்தில் 5 சுற்றளவு 4 முகனாக ஒரு கையில் ருத்ராட்சம், ஒரு கையில் கமண்டலம், ஆசனம், பத்மாசனம், பீட பத்மம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் மிகப்பெரிய ஆலயங்களை எடுத்து ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய ஜீவ சமாதி மேலே தானே கட்டியிருக்காங்க. இடைக்காடு சித்தனா திருவண்ணாமலை, போகன் சொன்ன பழனி, திருமலனா சிதம்பரம், தன்வந்த வைத்தீஸ்வரன், கொங்கனா திருப்பதி. இங்கே யோகாவுக்கு அடிப்படையாக உள்ள பதஞ்சலி முனியோடைய ஜீவ சமாதி. ஜீவ சமாதி வேறு, சமாதி வேறு. ஜீவ சமாதிங்கிறது அஷ்டமாச்சித்துக்கள்னு சொல்லக்கூடிய 8 இடங்கள் இருக்குன்னு சொல்லலாம். உடலை மறைத்து உயிர் மட்டும் இங்கேயே இருந்து நித்திய கைங்கிரியான்னு சொல்லி ஈஸ்வரனை பூஜை பண்ணுற ஒரு ஐதீக முறை. அதுவும் இந்த மாதிரி ஜீவ சமாதி இருக்க ஆலயங்களை அமாவாசை முதல் நாள், அமாவாசை அன்று, அமாவாசை மறுநாள், பௌர்ணமி முதல் நாள், பௌர்ணமி அன்று, பௌர்ணமி மறுநாள், இந்த மாதிரி நாட்களில் வணங்குவது ரொம்ப சிறப்பான ஒன்று. ஏன்னா அன்றைக்கி நம்ம ஆள் முழுதில் தீயதில் வெளிப்படக்கூடிய நாள். எங்கேயோ இருக்க கிரகத்துக்கு இங்கே இருக்க மனிதருக்கு தொடர்பு அமாவாசை பௌர்ணமி. சாதாரண பார்க்கக்கூடிய காட்சி தானே. ஒரு உடல்நிலை சரியில்லைனா அமாவாசை பௌர்ணமி பார்க்கலாம். ஒரு மனநிலை அதிகமாக பாதிக்கப்படுற, ஒரு பிட்ஸு வருது அதிகமாக இருக்குது, ஒரு தீயாவுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ மனநிலை பாதிக்க அடுத்த மேலே இருக்கிற பயம், கோபம், குரோதம், காழ்ப்புணர்ச்சி, தவறான நம்பிக்கைகள், பழிவாங்க எண்ணெய் எல்லாம் வெளிப்படக்கூடிய அந்த அம்மா. அது இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் வெளிப்பட்டு இங்கே நல்ல ஆத்மா குடிக்கொள்ளுங்கிற ஐதீகம் முறை மிக. அதே போல் இங்கே 1200 வருஷம் அது பல்லவர காலத்து நந்தி. திருச்சி மாடிலே பெரிய நந்தி இருக்க பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான தொட்டு பார்த்தா நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நந்தியை தொட்டு பார்த்தா மாற்றத்தடவும் ஒரு அற்புதமான நந்தி இருக்க பார்க்கலாம். இங்கே சோடசிலிங்கம், தாராலிங்கம், சந்திர கலாலிங்கன்னு சொல்லக்கூடிய 16 பட்டையோட ஆவுடி அல்லாமல் இருக்குது. உத்தரமேரூர் காஞ்சிபுரம் சேர்ந்த பழமையான ஆலயம். பார்க்கறதே சிறப்பு. 200 ஐக்கியமாக தான் ஐதீக முறை. அது இந்த ஈஸ்வரனுடைய தலையில் பாலை ஊற்றினா 16லேயும் ஈக்குவலாக இறங்கும். ஒரு அற்புதமான நந்தி. இங்கே இந்த நந்தியை பொறுத்த வரைக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நூற்றாண்டு 2ஆம் நந்திவர்மன் நரசிம்மனுடைய கட்டிடம். இந்த பார்க்கறதே சிறப்பு. 200 ஐக்கியம் தான் ஐதீக முறை. பிரம்மபுரீஸ்வரர் சுயம்புமூர்த்தி. மேல் கங்கலபதி மகர தோரணம் பராந்தக சொல் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அடுத்து மீன் இருக்குது. பாண்டியர்கள் 10ஆம் நூற்றாண்டு எதிரானது இருக்குது பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் இருக்குது. பாண்டியர்கள் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அடுத்து 5 நிலை கோபுரம் கட்டப்பட்டது குலோத்துங்க சோழன். அங்கே பார்த்தீங்கன்னா யாழி இருக்குது. புளிய சிங்கம் கட்டியது யாழியை தந்து 5 நிலை கோபுரம் கட்டப்பட்டது குலோத்துங்க சோழன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நற்றுணையாவது நமச்சிவாயான்னு சொல்லியிருக்கோம். அங்கே நாயக்கருடைய 15ஆம் நூற்றாண்டு பல்லவர்கள், பாண்டியர்கள், குலோத்துங்க சோழன், பிற்கால சோழர்கள், நாயக்கர்கள், பல்வேறு மன்னர்கள் கட்டிய கோயில். மற்றொரு பெருமையும் உண்டுன்னு சொல்லுவோம். உலகலாம் உணர்ந்தன்னு சொல்லக்கூடிய கைலாயத்தில் ஈஸ்வரனை அடியெடுத்து கொடுக்கப்பட்டதுதான் சேக்கிழாருடைய பெரிய புராணம். அதுவே
அதாவது ஞான உலான்னு சொல்லக்கூடிய 100 செயல் இங்கே அரங்கேற்றம் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து அரங்கேற்றம் செஞ்சுருக்காங்க. சேரங்காவலர் விண்ணப்பம் செய்த திருவிழாபுரமன்றி வெள்ளியின் கையிலையில் கேட்ட மாசாத்தனா தரித்திருந்த வாரியர் வேதியர் பகந்தங்கு வேதியர் திருப்பிட ஒரு வெளிப்படையில்னு சொல்லி வெள்ளாணை சொற்கன்னு சொல்ல 52வது செயலில் வருது. மற்றொரு பெருமையும் உண்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஈசனே நினைத்தார் பிரம்மனுக்கே விமோசனம் இழந்த போன சக்தி இங்கே வழங்கினார். அந்த ஈசனை நினைத்தால்தான் இந்த மண்ணையை நாம் மிதிக்க முடியும். ஏன்னா இறைவனுக்கு சந்திரா கைலாயத்துக்கு இணையான ஒரு அற்புதமான பூமின்னு சொல்லலாம். நம்பர் 2 வேக்ர ஃபாதர் 15 ஈசனையை நேரடியாக சிதம்பரக்காவுடைய ஜீவ சமாதி அமைந்த ஆலயம். நம்பர் 3 ஈஸ்வரனே உலகளால் சில முதலீடு கைலாயத்தில் சேக்கிலாருக்கு எடுக்கப்பட்டது. அதுவே ஒரு பகுதி இங்கே அரங்கர். இப்படி பல்வேறு வகையில் சிறப்புற்ற பூமி, சிறப்புற்ற மண். இங்கே வரணும்னாலே இந்த மண்ணை நம்ம மிதிக்கணும்னாலே சாதா மொழியில் வச்சுன்னா ஒரு பூர்வ ஜென்ம ஒரு கொடுப்பனை இருக்குன்னு சொல்லுவாள். இங்கே வந்துட்டு போனாலே வாழ்க்கை நிலை, வாழ்க்கை தரம், வாழ்க்கை சூழல் மாறும். அதாவது இந்த வந்துட்டு போனாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மனோ ரீதியாக இருந்தாலும் சரி, கிரக ரீதியாக இருந்தாலும் சரி, கர்மா ரீதியாக இருந்தாலும் சரி, பஞ்சபூத ரீதியாக இருந்தால் மனதில் ஒரு தவறான எண்ணங்கள் நம்பிக்கைகள் இருந்தால் கூட இந்த நிலையிலிருந்து ஒரு சிறப்பான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு அற்புதமான, ஒரு மங்களகரமான, ஒரு செல்வ வளமான மனநிலையை நாமெல்லாம் அனுபவிக்க முடியும். மற்றொரு சின்னதாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, கிரக ரீதியாக, கர்மா ரீதியாக நமக்கு நாமே வைத்துக்கொள்ளக்கூடிய சூனியம் சொல்லுவோம். அப்போ அங்கே கர்மவினை போக்க காசி விஸ்வனார் கர்மாவுக்குனே நம்மளுடைய முன்னோர்கள் சாதம் பண்ணுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு குளம். அங்கே போயிட்டு வந்தாலும் கர்ம விழுந்து விடுபடுறோம். இங்கே வந்துட்டு குரு பார்க்க கோடி தோஷங்கள் நிவர்த்தி. குருவுடைய அதிதேவதை விளங்குற பிரம்மன், பிரம்மனுடைய பார்வைப்பட்டாலே நம்ம கிரக தோஷங்கள் விடுபடுறோம். இங்கே வந்துட்டு போனாலே கர்மாவிலேருந்து விடுபடுறோம், கிரகத்திலேருந்து விடுபடுறோம். மீதி இருப்பது உடல் இருக்குது, மனம் இருக்குது. உடலே விழப்படுத்துதே யோகா செய்யலாம். எக்ஸசைஸ் 2 முறைகள் இருக்குது. மனதை வளப்படுத்துவதற்கு தியானமும் ஒரு முறை, மந்திரங்கள் சொல்வது ஒரு முறை, எப்போதுமே நேர்மறையான சிந்தனைகளை இருப்பது. இப்படி ஏதோ ஒன்றை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு மங்களகரமான, ஒரு சிறப்பான, ஒரு அற்புதமான செய்தியோடு சந்திப்போம்.